Hi guys, this is Indu and welcome back to my channel. டைம் வந்து மார்னிங் 9:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ மார்னிங்கே வந்து கோயில் போயிட்டு வரலான்னு சொல்லி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். ஸோ காலையிலே வந்து பீக் டைம்னால ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. ஸோ கோயில் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல். ஸோ கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்ததுனால ஒரு 1 hour கிட்ட ஆச்சு நாங்கள் கோயில் ரீச் ஆகுதுக்கு. ஸோ தென் கோயிலுக்கு போயிட்டு விளக்கெலாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் கோயிலே வந்து உட்காந்துருந்தோம். ஸோ உட்காந்துருக்கும்போது ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ஒரு 10 minutes கிட்டே நாங்கள் அதிலே வந்து உட்காந்துருந்தோம். ஸோ பக்கத்துலேயே வந்து இன்னொரு கோயில் இருக்குது. ஸோ அங்கேயும் போகணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ரைடேனால எல்லா கோயிலுமே வந்து 12 o'clock வரை இருக்கும். அதனாலே நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக போனோம். ஸோ இதுதான் அந்த 2வது கோயில். ஸோ இங்கே வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே மரமாக இருக்கும். சென்டரில் வந்து கோயில் இருக்கும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் வேறு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயில். ஸோ அங்கேயும் கொஞ்சம் நேரம் இருந்தோம். ஸோ 2 கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பும் போதே டைம் வந்து 11:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ கோயிலுக்கு போகிறனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சாரீ வியர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த சாரீ வியர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது எங்கள் 2 பேருக்குமே வந்து பயங்கரமான பசி. ஸோ 11:30 மேலே ஆயிடுச்சு. இன்னும் வீட்டில் போய் எதுவுமே செஞ்சு சாப்பிட முடியாதனால நாங்கள் வந்து ஹோட்டல்லே சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு வெஜ் ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ யூஸ்வலாக வெஜ் ஹோட்டல் வந்தால் எப்போவுமே ஆர்டர் பண்ணுறது மாதிரி அவங்க வந்து ஒரு கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணாங்க. நான் ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஒரு 12:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணல. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகல. ஸோ மத்தியானம் லஞ்சும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸும் தாலும். ஸோ அந்த ரைஸ் தால் கூட கொஞ்சமாக நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் வந்து 7 o'clock வந்து மூவி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் இருந்து 6 o'clock தான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எப்போவுமே லேட்டாக ரீச் ஆகும். இந்த வாட்டி கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டோம். ஸோ மூவி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் பார்த்தோம். ஸோ ப்ளூ ஸ்டார் மூவி தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ மூவியும் சூப்பராக இருந்தது. ஸோ மூவி முடியறதுக்கு வந்து 10 o'clock ஆகிடுச்சு. டின்னருமே வந்து நாங்கள் சாப்பிடல. ஸோ வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.